வணக்கம் பிள்ளை. இன்றைக்கு நாங்கள் திறம்பத்தில் 8வது பாடமான முக்கோணியல் ஒன்று என்ற பாடத்தை பார்க்க போகிறோம். முக்கோணியல் இதில் நாங்கள் பேசிக் மட்டும்தான், முக்கோணியல் பார்த்தீங்கன்னா பேசிக்கான அறிவு பாடத்தை தேவையானது மட்டும்தான் நாங்கள் இந்த இதில் படிக்க போகிறோம். முக்கோணி அடுத்த பாடத்தில் தான் முக்கோணியல் ட்ரெண்டிங் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். சரியா? இப்போ இந்த முக்கோணியலில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா முக்கோணியின் அகக்கோணம் புறக்கோணம். சரியா? இப்போ முக்கோணியின் அகக்கோணம் என்றால் என்னன்னு ஃபர்ஸ்டாக பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு முக்கோணி எழுங்க, இந்த முக்கோணிக்கு நான் பேருறேன் ABCN. சரியா? இதில் பாருங்க, இந்த கோணம் BAC, இந்த கோணம் சரியோ, இந்த கோணம் அது மாதிரி ABC சரியா, இந்த கோணம் நான் வேறு கலரில் போடுறேன் பாருங்க. ABC இந்த கோணம், அது மாதிரி ACB இங்கே இருக்கு இந்த கோணம். இந்த 3 கோணத்தையும் தான் சொல்லிக்கணும் என்னென்று முக்கோணியின் அகக்கோணம் ABC BAC ACB. இதை முக்கோணின் அகக்கோணங்கள் என்று சொல்லிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை கட்டாயம் 180 பாகைக்கு சமனாக இருக்கும். முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை கட்டாயம் 180 பாகைக்கு சமனாக இருக்கும். அடுத்தது புறக்கோணம் என்ன பார்க்க போறோம். இந்த புறக்கோணம் என்று சொல்றேன் என்னடா, சரி இதுல இருக்கிற புறக்கோணம் பார்க்க போறோம். இந்த புறக்கோணம் என்னத்தை சொல்லிடணும் என்று சொன்னா, இந்த ஒரு முக்கோணி இருக்குத்தான், இந்த முக்கோணி அதே முக்கோணி ABCன்னு இருக்கு. ABC இந்த முக்கோணியின் யாரேனும் ஒரு பக்கத்தை நீட்ட வரும்போது இல்லைன்னா BCயை நீட்டேன், நீட்ட வரதை நான் இங்கே குறிக்கிறேன். யாரேனும் ஒரு பக்கத்தை நீட்ட வரும்போது வருகின்ற கோணம் இந்த கோணம், இது ACD. இந்த கோணத்தை என்ன சொல்லிடலாம், அந்த முக்கோணி ABCயின் புறக்கோணம் என்று சொல்கிறேன். புறக்கோணம் என்ன பிள்ளைகளே, ஒரு முக்கோணியின் யாரேனும் ஒரு பக்கத்தை நீட்ட வருகின்ற போது அது வெளியில வர இந்த கோணத்தை அந்த முக்கோணியின் புறக்கோணம் என்று சொல்லிட்டேன். சரியா? அது மாதிரி அந்த புறக்கோணம், இந்த புறக்கோணத்துல பாருங்க ACD இந்த 2 பேருக்கு தானே. அது BCD, இந்த BCD என்ன, BCD ஒரு நேர்கோடு. சரி, அப்ப நேர்கோடுன்னா என்ன, இந்த கோணத்தின் இந்த கோணத்தின் கூட்டுத்தொகை கட்டாயம் 180 வகையா இருக்குமே. நேர்கோணத்தின் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 வகையா இருக்கு. அப்ப ACDயும் சக ACB இந்த ரெண்டையும் கூட்டைகளை கட்டாயம் 180 வகையா இருக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ACBயும் ACDயும் அடுத்துள்ள கோணங்கள், BCD ஒரு நேர்கோடு, அதனால இதை நாங்கள் சென்னை கூட்டைகளை கட்டாயம் அது ஒரு 180 வகையா இருக்கும். சரியோ? இப்ப அடுத்தது பாருங்க, இந்த ACD இருக்கு தானே, இந்த ACD இருக்கு தானே, இந்த ACB இதை நாங்கள் என்னன்னு சொல்லிக்கிறோம்டா மிகை நிரப்பு அடுத்துள்ள கோணம். ACBக்கு மிகை நிரப்பும் அடுத்துள்ள கோணம். சரி, இப்ப இதுல பாருங்க, மெயினான என்பது ABC இந்த முக்கோணி யாரையும் ஒரு பக்கத்தில் நீட்ட வருகின்ற போது அதன் வெளிக்கோணத்தை நம்ம புறக்கோணம்னு சொல்லுவான். ஆனா ACBயும் ACDயும் அந்த 2 கூட்டுத்தொகை அடுத்துள்ள கோணம், அந்த வழியா அந்த 2 கூட்டுத்தொகை 180 வகையா இருக்கு. ஏன்னு சொன்னா BCD ஒரு நேர்கோடு. சரி, அப்ப என்ன சொல்லி நம்ம என்னடா, இந்த ACB இந்த கோணத்தை சொல்லி நம்ம ACBக்கு மிகை நிரப்பும் அடுத்துள்ள கோணம். இதுல
அகக்கோணம் புறக்கோணம் மிகை நிரப்பும் அடுத்துள்ள கோணம் என்னன்னு பார்த்துட்டேன். அடுத்தது அகத்தெதிர் கோணம் என்று பார்க்க போறோம். அகத்தெதிர் கோணம் சொன்னா அதே முக்கோணி இப்ப நாங்க இதுல பார்த்தோம் ABCD இதை நாங்க புறக்கோணம்னு சொல்லிட்டோம். என்னது ACD புறக்கோணம், ACB இது மிகை நிரப்பும் அடுத்துள்ள கோணம். சரியா? இப்ப அடுத்த நாம பார்க்க போறோம் என்னன்னா அகத்தெதிர் கோணம். அகத்தெதிர் கோணம் என்னன்னா பிள்ளையே இப்ப பாருங்க, இது ACD புறக்கோணம், அதற்கு மிகை நிரப்பு கோணம் தானே மிகை நிரப்பு கோணத்தின் எதிர்கோணம் ACD புறக்கோணத்திற்கு அகத்தே ACD புறக்கோணத்திற்கு அகத்தே எதிரே உள்ள கோணம். இல்லைங்களா? இதைத்தான் எழுதணும். ACD புறக்கோணத்துக்கு ACD ஒரு புறக்கோணம், அந்த புறக்கோணத்துக்கு அகத்தே எதிருள்ள கோணம், அகத்துக்கு எதிருள்ள கோணத்தை தான் அகத்தெதிர் கோணம் என்று சொல்லிடலாம். சரி, அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் புறக்கோணம் என்ன, அகக்கோணம் என்ன, மிகை நிரப்பும் அடுத்துள்ள கோணம் என்ன, அகத்தெதிர் கோணம் என்ன. இதில் அகத்தெதிர் கோணம் என்ன? ACD புறக்கோணம், அப்போ அகத்தெதிர் கோணம் CABயும் ABCயும் அகத்தெதிர் கோணமா இருக்கு. சரி, இதுல இதுதான் நீங்க மெயினா ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம். அகக்கோணம், புறக்கோணம், மிகை நிரப்பும் அடுத்துள்ள கோணம், அகத்தெதிர் கோணம். அதுல ஒரு தேற்றம் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்டா, ஒரு முக்கோணியின் யாதேனும் ஒரு பக்கத்தை நீட்ட வரும்போது உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணங்களை கூட்டுத்தொகைக்கு சமம். தேற்றம் என்ன சொல்லுதுண்டா, ஒரு முக்கோணியின் யாதேனும் ஒரு பக்கத்தை நீட்ட வரும்போது வருகின்ற இந்த கோணம் புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும்னு சொல்லினான். தேற்றம் அதுதான் அதில் சொல்லியிருக்கு. சரி, அந்த தேற்றத்தின்படி தேற்றம் என்ன, ஒரு முக்கோணியின் யாதேனும் ஒரு பக்கத்தை நீட்ட வரும்போது அது வெறும் புறக்கோணமானது, புறக்கோணம் இங்கே ACD நாம போட்டிருக்கோம், புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களை கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கு. அப்ப இதுல என்ன, இந்த தேற்றத்தின்படி நாம போட்டா என்ன வரும், ACD இந்த கோணம் AC இந்த கோணம் BAC அகத்தெதிர் கோணம் BAC என்றாலும் சரி CAB என்றாலும் ஒன்றுதான். CAB BAC என் அகத்து எதிர்கோணங்களை கூட்டுத்தொகைக்கு சமம். அகத்தெதிர் கோணம் என்ன கோணம் ABC. சரியா? இதுதான் தேற்றம். புறக்கோணமானது அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும் என்றது அதை சொல்லியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு இதில் விளங்கப்படுத்திருக்கேன். அதே காரணத்திலேயே உதாரணம் ஒன்று அதுல சிம்பிளாக சொல்லியிருக்கு. உதாரணம் ஒன்று என்ன, உங்களுக்கு புறக்கோணம் ABD 110 பாகைன்னு சொல்லியிருக்கீங்கன்னா, அதால உங்களுக்கு கேட்டது என்ன, ACB என்ன, ABD CD என்ற பக்கத்தை நீட்ட வர்றதால ABD ஒரு புறக்கோணம், அந்த அகத்தெதிர் கோணங்கள் என்னென்ன, BACயும் ACBயும். அப்ப 110 பாகை ABD 110 பாகை BACக்கும் ACBக்கும் சமனா இருக்கணும். ரெண்டுமே கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கணும். அப்ப BAC 60 பாகை தந்திருக்குது, ACB உங்களுக்கு வச்சிருக்கு. அப்ப 110 60 கழிச்சு 50 பாகை. சரியா? அடுத்த உதாரணம் 2 பாருங்க. உதாரணம் 2 நான் ஞாபகப்படுத்தி இருக்கு. சரி, உதாரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, உரிமையுள்ள தகவலுக்கேற்ப AEB BCE ஆகியவற்றின் பெருமானத்தை காண்க. சரிங்களா? அப்ப நீங்க ஃபர்ஸ்டா படத்தை எடுத்துக்கணும். படம்
இதில் என்ன ஏ பி சி டி இ. சரியோ, இதில் வந்து இதை வந்து 25 பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம். இது வந்து எக்ஸ் பாகை, இது வந்து y பாகை, இது வந்து 40 பாகை, இது வந்து 70 பாகை வந்துருக்கு. சரியோ, உருவில் உள்ள தரவுகளுக்கு ஏற்ப ஏஇபி கேட்டதுக்கு என்ன ஏஇபி, இதுவும் மற்றது டிசிஇ, இந்த ரெண்டையும் பெருமான காண சொல்லியிருக்கிறேன். ஏஇபி என்ன ஏஇபி எக்ஸ், அதாவது எக்ஸ் பாகையும் பிஇசி y பாகையும் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, ஒரு கலருக்கு அறிந்த பிள்ளையிலே எக்ஸையும் வையும் வந்து தொடர்புபடுத்தக்கூடிய மாதிரி நாம் பார்த்தோம்னு சொன்னால் முக்கோணி, இதில் பாருங்க முக்கோணி பிசிஇயை பாருங்க. இதெல்லாம் ஒரு முக்கோணின்னு நான் இந்த சிம்பிளில் முக்கோணி பிசிஇயில். சரியா, இந்த பிசிஇயில் இவ்வளோத்தையும் மறங்க. சரியா, இதை நான் சும்மா லைட்டாக அப்படி மறைச்சு. சரியா, இந்த பிசிஇயில் பாருங்க, இந்த சிஇ என்ற பக்கத்தை நிறுத்த வார கோணம் தான் எக்ஸ் பாகை. சிஇ என்ற பக்கத்தை நிறுத்தேக்கில் வார கோணம் தான் எக்ஸ் பாகை. அப்போ எக்ஸ் பாகை அந்த முக்கோணத்தின் என்ன புறக்கோணம். அந்த முக்கோணத்தின் புறக்கோணமானது அதில் அகத்து எதிர்கோணங்கள். அகத்து எதிர்கோணம் என்ன 40 பாகை சக y பாகை. இந்த முக்கோணில பாருங்களே பிசிஇ இது இ, இந்த முக்கோணில சிஇ என்ற பக்கத்தை நீட்ட வர்ற புறக்கோணம் வந்து புறக்கோணம் இதுதான் எக்ஸ் பாகை. அப்போ அந்த புறக்கோணமானது அகத்து எதிர்கோணமே கூட்டுத்தொகை சமனாக இருக்கும். அகத்து எதிர்கோணம் என்ன 40 பாகை சக y பாகை. இதுல இருந்து எக்ஸ் பாகையும் தெரியாது y பாகையும் தெரியாது. சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது உங்களுக்கு 70 பாகை, இது 25 பாகை வந்துக்கலாம். சரியா, அடுத்தது பாருங்க முக்கோணி ஏடிஇ பாருங்க. முக்கோணி ஏடிஇ. சரியா, இந்த முக்கோணி ஏடிஇல டிஏ என்ற பக்கத்தை நிறுத்த வார இதை மறங்க. சரியா, இந்த டிஇ என்ற பக்கத்தை நிறுத்த வார புறக்கோணம் தான் இந்த எக்ஸ் பாகை. ஏடிஇ இந்த முக்கோணில இந்த டிஇ என்ற பக்கத்தை நிறுத்த வர புறக்கோணம் தான் எக்ஸ் பாகை. அப்ப இந்த புறக்கோணமானது அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். புறக்கோணமானது அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. அகத்து எதிர்கோணம் என்ன 70 பாகை சக 25 பாகை. அப்ப எக்ஸ் பாகை நீங்க கண்டுறீங்க. எக்ஸ் பாகை என்ன வரும் 95 பாகைன்னு வரும். சரியோ, எக்ஸ் பாகை 70 25 95 பாகைன்னு வரும். அடுத்தது இப்போ உங்களுக்கு எக்ஸ் பாகை கண்டுருவீங்க. சரியோ, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க y பாகை காணணும். என்ன இதில் கொண்டு பிரதிட்டீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் கண்ட 95 பாகை சமன் 40 பாகை சக y பாகை. அப்போ y பாகை என்ன 55 பாகைன்னு உங்களுக்கு விட வரும். சரியோ, அப்போ y கண்டுட்டீங்க எக்ஸ் கண்டுட்டீங்க. அந்த எக்ஸ் தான் வந்து ஏஇபி, y வந்து பிசிஇ. அப்போ நீ அடுத்து ஏஇபியும் பிசியும் நீங்கள் கண்டுறீங்க. பார்த்தீங்களோ, அந்த ஒரு தேட்டத்தை வச்சு நீங்கள் இந்த கணக்கை மூவ் பண்ணியிருக்காங்க. சரியோ, இப்போ அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து பயிற்சியை பாருங்க. ஒற்றை பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சி மூலம் நீங்கள் கணக்குகள் வந்து செய்ய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த தேட்டம் வந்து விடாது. இதில் நான் முதலாவது கணக்கை நான் ஃபர்ஸ்டாக பயன்படுத்துகிறேன். முதலாவது கணக்கு என்ன, அதில் எக்ஸ் பாகை வந்து குறிச்சிருக்கு. ஈஸி. எக்ஸ் பாகை என்ன சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸ் பாகை வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிங்க இல்லையா. இது எக்ஸ் பாகை, இது வந்து என்ன ஏபிசி, இது நானே பெயர்றேன். சரி, எக்ஸ் பாகை இது வந்து 45 பாகை, இது வந்து 35 பாகை. எக்ஸ் பாகை சொல்லிட்டு பிசின்ற பக்கத்தை நிறுத்த வாரது வந்தான் எக்ஸ் பாகை. அப்போ எக்ஸ் பாகை வந்து புறக்கோணம் சமன் அகத்து எதிர்கோணம் கூட்டுத்தொகை. அகத்து எதிர்கோணம் என்ன 45 பாகை சக 35 பாகை. மொத்தம் என்ன 80 பாகை. இதுதான் எக்ஸ் பாகை. எக்ஸ் பாகை வந்து ஒரு ஏபிசி இந்த முக்கோணியில் பிசி வந்து நிறுத்த வார
புறக்கோணம் வந்து அகத்தி எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு வந்து சமனா இருக்கும். சரி, அடுத்த ரெண்டாவது வழி பாருங்க. ரெண்டாவது வழி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ரெண்டாவது வழி என்னது? இப்படி ரெண்டு கோடு தந்திருக்கிறோம். இதுல இருந்து இரண்டு வருது. அடுத்தது இங்கே. ஓகே, இதுல வந்து இது வந்து நான் ஃபர்ஸ்டா முக்கோணி இந்த ரெண்டு கோடு ஜாயின் பண்றதுக்கெல்லாம் நான் பேரிட போறேன். இது ஏ, இது பி, இது சி, இது பின்னு நான் போடுறேன். என் இண்டஸ்ட்ரிக்கு பிக்யூஆர் எல்எம்என் ஏதாவது போடலாம். அந்த ரெண்டு கோடுகள் வந்து கோடுகளை ஒன்று ரெண்டு சந்திக்கிற புள்ளியை வந்து நான் பேரிடுறேன். ஆனால் இதுல நோட் பண்ணவில்லையே இந்த கோடும் சமாந்திரம் வந்து தந்திருக்கிறேன். சரியா? இது வந்து 100 பாகைன்னு தந்திருக்கிறேன். இது வந்து நான் தந்திருக்கிறேன் 55 பாகை. உங்களுக்கு இந்த எண் பாகையை வந்து கேட்டிருக்கிறேன். சரியோ? எண் பாகையை வந்து நீங்க என்னன்னு காணுவீங்க? இந்த முக்கோணி நான் போட்டபடி பாருங்க, பிசிடியை பாருங்க. பிசிடி இந்த முக்கோணி பிசிடியில பக்கம் சிடியை நீட்ட வருகின்ற போது வார புறக்கோணமானது. புறக்கோணம் என்ன? எண் பாகை. அப்ப ரிலேட் பண்ணிட்டேன். எண் பாகை வந்து அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அகத்து எதிர்கோணங்கள் என்ன? இது தெரியாது. அப்ப நான் சும்மா கோணத்தை போடுறேன். பி பி சி சக பி சி டி. சிடி என்ற பக்கத்தை நீட்டவரும் புறக்கோணமானது அகத்து எதிர்கோணங்களை கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். அகத்து எதிர்கோணங்கள் டிபிசியும் பிசிடியுமா இருக்கும். சரி, எனக்கு டிபிசியும் பிசிடியும் தெரியாது. ஆனால் வடிவாக்கமைங்க பிள்ளைகளே, இது சமாந்திர கோடு. ஒரு கோடு வந்து வெட்டேக்கல வந்து ரெண்டு சமாந்திர கோடுகள் வந்து ஒரு கோடு வந்து வெட்டேக்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு செட் வடிவம் மாதிரி இருந்தா. இங்க பாருங்க, இது ஒரு செட் வடிவம். இங்கே இப்படி போய் இப்படி வந்து இப்படி வருது. சரியா? கிட்டத்தட்ட ஒரு செட் வடிவம் மாதிரி வந்தா பிசிடி இந்த கோணம் வந்து 55 பாகையா இருக்கு. ஏன்? செட் வடிவமா இருக்கிறதால இந்த கோணம் வந்து 55 பாகையா இருக்குமே. ஒன்று விட்ட கோணம். சரி, ஒன்று விட்ட கோணம் என்றதால ரெண்டு சமாந்திர கோடுகளுக்கு கோடு வந்து கவர்டேக்ல வந்து செட் மாதிரி ஷேப்ல இருந்தது. அப்படியே இந்த கோணம் சமனா இருக்குமே. ஒன்று விட்ட கோணம். அப்ப இது நீங்க கண்டுறீங்க ரெண்டு 55 பாகை. அப்ப இந்த பிசிடி வந்து கண்டுறீங்க. ஆகவே பிசிடி வந்து 55 பாகைக்கு கண்டுறீங்க. அடுத்து நீங்க காண முடியாது என்ன? டிபிசி இதுதான் நீங்க காணும். சரியோ? பிபிசி என்னன்னு காணுவீங்க பிள்ளைங்க. பிபிசி என்னன்னு காணுவீங்க. ஏபிசி வந்து ஒரு நேர்கோடு. சரியா? நேர்கோடின் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகைகள் வந்து என்னத்துக்கு சமனா இருக்கும்? 180 பாகைக்கு சமனா இருக்கும். அப்ப ஏபிடி வந்து ஏபிடி சக டிபிசி வந்து 180 பாகையா இருக்கும். ஏன்? ஒரு நேர்கோடு ஏபிசி வந்து ஒரு நேர்கோடு. அது அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகைகள் வந்து 180 பாகைக்கு சமனா இருக்கும். அந்த ஏபிடி உங்களுக்கு தெரியும், தந்திருக்கிறோம் என்னது? 100 பாகை. அப்ப டிபிசி என்ன? தெரியாது. நாங்க டிபிசி வந்து தெரியாது. நேர்கோடு கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகைக்கு சமம். அப்ப டிபிசியை கண்டுபிடிங்க. என்னது? 180 கழிச்சா 80 பாகை கண்டுபிடிங்க. அப்ப பாருங்க, டிபிசியும் கண்டாச்சு, பிசிடியும் தெரியும். அப்ப என்னது வரும்? எண் பாகை வந்து டிபிசி என்ன கண்டுட்டோம்? 80 பாகை சக பிசிடி என்ன? 55 பாகை. விட கண்டுட்டீங்க. விட என்னது வரும்? சுருக்கினா 135 பாகை என்று வரும். சரியா? 135 பாகை எண் பாகை வந்து விட கண்டுட்டீங்க. நீங்க பாவிச்சது என்னன்னா ஒன்று விட்டு ஒரு கோணமும்
நேர்கோட்டின் அடுத்துள்ள கோணம் கொடுத்தது 180 பாகைக்கு சமனாக இருக்கும் பாக்குறீங்க. மற்றது புறக்கோணமானது அகத்தெரு கோணங்களையும் கொடுத்தது சமனாக இருக்கும். இதையும் நீங்க பார்த்துக்கீங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பிள்ளைங்க, அடுத்த கேள்வியை படத்துக்கு இருக்கும். எப்பவுமே நீங்க கணக்குல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் வேண்டாம். படத்தை நீங்க கொஞ்சம் பெருசாக்கு இருக்கும். பெருசாக்குறதுல உங்களுக்கு அந்த படத்துல தெளிவு உங்களுக்கு சில நேரம் இந்த கணக்கை ஈஸியா கொண்டு வரும். சின்ன சின்ன தெரியுங்கள்ல அதுக்குள்ளே நீங்க பெருமானங்கள் நீங்க போடையில உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். சரி, அதாவது படத்தை எவ்வளவு தூரம் பெருசாக்குறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்லது. இப்ப மூன்றாவது கேள்வி பிள்ளைகளே பாருங்க, ஈஸி. சரியா? LPM என்று தந்திருக்கிறான். LPM என்று தந்திருக்கிறான். அதில் அந்த LM என்ற பக்கத்தில் நீட்டவார கோணம் தான் புறக்கோணம் 138 பாகை தந்திருக்கிறான். அந்த அகத்தெரு கோணங்கள் என்ன? எக்ஸ் பாகை 45 பாகை. அப்போ எக்ஸ் பாகை 45 பாகை 135 பாகை என்று சொன்னால் எக்ஸ் பாகை எவ்வளவு? 90 பாகையா வருது. சரியோ? அடுத்த கேள்வியை பாருங்க, நாலாவது கேள்வி. நாலாவது கேள்வியில படத்தை திரும்ப பிள்ளை. படத்தை பெருசா போடுங்க. இப்போ இது டி என்று தந்திருக்கிறான். சரியா? அடுத்தது இங்கே இருந்து இது இதை ஏ பாகைன்னு சொல்லியிருக்கிறோம், 40 பாகைன்னு சொல்லியிருக்கிறோம், இதை 50 பாகைன்னு சொல்லியிருக்கிறோம், இதை 70 பாகைன்னு சொல்லியிருக்கிறோம். சரியோ? இதுல ஏ பாகையும் டி பாகையும் கேட்டிருக்கிறேன். சரியோ? ஏ பாகையும் டி பாகையும் கேட்டிருக்கேன். நான் முதல்ல என்ன செய்வோம்? ஃபர்ஸ்டா எல்லாத்துக்கும் எழுத்த போட்டு விட்றோம். கோடுகள் வெட்டுற புள்ளியை நாங்கள் போட்டு விட்றோம். சரியோ? இதை நான் ஏ, இது பி, இது சி, இது டி, இங்கே போடுறத நான் இன்னு போட்டுக்கொள்றேன். சரியோ? இதில் பாருங்க பிள்ளைகளே, பிஏயும் ஏயும் கேட்டிருக்கேன். பிஏயும் ஏயும் கேட்டதால இப்போ நான் பிஏயும் ஏயும் ரிலேட்டட் பண்ணுற மாதிரி ஒரு சமன்பாடு இருக்கும். இப்போ பாருங்க, இந்த முக்கோணி ஏசிடியை பாருங்க. ஏசிடியில் முக்கோணி ஏசிடின்னு சொன்னா இப்போ நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவோம். சரியா? இந்த முக்கோணியை பாருங்க, ஏசிடி. சரியா? ஏசிடியில இந்த புறக்கோணம் சிடி என்ற பக்கத்தில் நீட்ட வருகின்ற புறக்கோணம் என்னது? பி பாகை. இந்த பி பாகை புறக்கோணமானது அதன் அகத்தின் முக்கோணி இதுதான், ஏசிடி தான் எடுத்துக்கோம். இதை நீங்க மறந்துடுங்க. சரியோ? ஏசிடி எடுத்துருக்கோம். அப்ப புறக்கோணமானது அதன் அகத்தின் இங்கே புறக்கோணம் ஏசிடி முக்கோணம் என்னுடைய முக்கோணம் என்ன? அகத்தின் கோணம் என்ன? 40 பாகை சக 70 பாகை. சிடியில பக்கத்தில் நீட்டவான புறக்கோணம் அகத்தின் கோணம் கொடுத்தேன் 40 பாகை சக 70 பாகை என்ன? 110 பாகையா இருக்கும். அப்ப நீங்க டியை கண்டுட்டீங்க. அடுத்தது நீங்க ஏ காணணும். இப்ப இதை பாருங்க வடிவா. இது நீங்க அந்த ஈஸியா பார்க்கணுன்றதுக்காக அடிச்சேன்னா. சரி, இப்ப பாருங்க, பிஏ கண்டுட்டீங்க. அடுத்து என்ன செய்வீங்க? ஏ காணணும்னு சொன்னா இப்ப இந்த முக்கோணியை பாருங்க, ஏபிடி இந்த முக்கோணியை பாருங்க. முக்கோணி ஏபிடிஇ இந்த பக்கம் பிடிஏ நீட்ட வர கோணம்னா புறக்கோணம். புறக்கோணம் என்ன? பி பாகை சமன் அதன் அகத்து எதிர்கோணங்கள். அகத்தெரு கோணம் என்ன? இங்க 50 பாகை. இந்த இதை மறந்து பிள்ளைங்க. சரியோ? இங்க 50 பாகை சக இந்த கோணம் அகத்து எதிர்கோணம் என்ன? 50 பாகை. இந்த கோணம் எவ்வளவு? ஏ சக 40 பாகை. அப்ப பி பாகை பி இந்த பரிமாணத்தை தெரியும் 110 பாகை. ஏ பாகை சக 50 சக 40 90 பாகை. ஏ பாகை கண்டுபிடிங்க, 20 பாகை வந்துடும். சரியா? இப்ப இதுதான் 20 பாகையானதா சேரன்ஸ் என்ன செஞ்சிருப்போம்? இங்கே இதை பாருங்க, முக்கோணி ஏபிசியை கூட எடுத்து பார்த்துருக்கலாம். பாருங்க, முக்கோணி ஏபிசியை கூட பார்த்துருக்கலாம். முக்கோணி ஏபிசியில் பிசி என்ற பக்கத்தில் நீட்டவான கோணம் என்னது? புறக்கோணம். புறக்கோணம் என்ன? 70 பாகை. பிசி என்ற பக்கத்தில் நீட்டவான புறக்கோணம் 70 பாகை. அதன் அகத்தெரு கோணங்கள் கொடுத்தேன். இது வராது. அந்த அகத்தெரு கோணம் என்ன? ஏ சக 50 பாகை. பே பாகை என்ன? 20 பாகை. இதே விடதான் இங்கே வந்துருக்கு. சரியா?
சிம்பிளான கேள்வி எல்லாம் செய்யவே இது செய்ய உங்களுக்கு ஐடியாக்கள் கட்டாயம் தரும். அடுத்த கேள்வி பாருங்க. எனக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிள்ளைகளே. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி மாதிரி தான் தந்திருக்கிறோம். ஆனால் பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஈஸியாக வருங்கள். இப்படி ஒரு படம் தந்திருக்கிறேன் சரியா? இதுல இதை டின்னு குறிச்சிருக்கலாம். படத்தை பெருசா போடுங்க. இதை 2Dன்னு குறிச்சிருக்கலாம். இதை 120 பாயிண்ட் சொல்லியிருக்கலாம். இதை சி, இதையும் சின்னு சொல்லியிருக்கிறேன். இதுல சீக்கிரமடியத்தை நாங்கள் காணணும். நாங்கள் முதலில் என்ன செய்வோம்? கோடுகள் வெட்டுற இடத்தை நாங்கள் பேர் எழுதுறோம். ABCDE. உங்களுக்கு பிடிச்ச பேர் எடுங்க. நான் ABCDன்னு போடுறேன். சரி, இப்போ இதுல DNCA கேட்டிருக்கேன் சரியா? முக்கோணி ABCயை பாருங்க. முக்கோணி ABCE சரியா? முக்கோணி ABC எங்க பார்க்கல, இந்த ABC இந்த முக்கோணியை தான் பார்க்குறீங்க. அப்ப இதை கொஞ்சம் மறந்துடும் சரியா? இதை மறக்கீங்க பாருங்க. இந்த முக்கோணி ABCயில BC என்ற பக்கத்தில் நீட்ட வார கோணம் புறக்கோணம் தான் என்ன? 120 பாகை. அப்ப இந்த 120 பாகை இதுக்கு சமன். அகத்த எதிர்கோணங்களை கூட்டுத்தொகை. அகத்த எதிர்கோணங்கள் என்ன? D சமன் 2D. அப்ப 3D சமன் 120 பாகை. அப்ப D சமன் 40 பாகை. சரி, D கண்டுபிடிங்க. என்னண்டு? B முக்கோண ABC BC என்ற பக்கத்தில் நீட்ட வார புறக்கோணம் அகத்த எதிர்கோணங்களை கூட்டுத்தொகை சமன். அப்ப 2D சமன் D 3D. 3D 120 பாகைக்கு சமனா இருக்கும். அப்ப அதால D விளையாண்டு வச்சிருக்கு. அதே மாதிரி மற்றதையும் பாருங்க. முக்கோணி அடுத்த முக்கோணி C கவர்மெண்ட் என்ன? அடுத்த முக்கோணி என்ன? CDE. முக்கோணி CDEல EC என்ற பக்கத்தில் நீட்டவார புறக்கோணம் 120 பாகை. அந்த புறக்கோணம் EC என்ற பக்கத்தில் நீட்டவார புறக்கோணம் 120 பாகை அதன் அகத்த எதிர்கோணங்கள் கொடுத்தவைக்கு சமன். அகத்த எதிர்கோணங்கள் C சக C. அப்ப 2C சமன் 120 பாகை. C சமன் 60 பாகை. C கண்டுபிடிங்க. C கண்டாச்சு, D கண்டாச்சு. சரியா? அடுத்த பாருங்க பிள்ளைகளே, 6வது கேள்வி பாருங்க. அவ்வளோ ஈஸியா விடுறது பார்த்தீங்களா? 6வது கேள்வியிலையும் எண்ணையும் எண்ணையும் கேட்டுக்கலாம். சரி, அப்படி முதலாக படத்தை பெருசா போடிருக்கேன். இப்படி வெற்றோர் ஷேப்ல தான் போட்டிருக்கேன். சரியா? இதை எம்னு சொல்லியிருக்கலாம். இதை என்னன்னு சொல்லியிருக்கலாம். இதை 70 பாகை வந்துருக்கு. இது 50 பாகை. முதல்லையே நாங்கள் என்ன செய்வோம்? கோடு வெற்றலாம். பேர் போட்டு விட்டுறோம். ABCன்னு போட்டிருக்கோம். இதுல எண்ணையும் எண்ணையும் அமைப்பு வச்சிருக்கலாம். சரியா? இப்ப எம்ம காணுறதுக்கு முன்னுக்கு எம்ம காண முன்ன இந்த எண்ணை நீங்க என்னன்னு போடலாம். சரி, எம்ம ஃபர்ஸ்டா காணணும். இப்ப எம்என்னு போடுறோம்னா இந்த எம் பாக்கெட் என்ன வரும்? முக்கோணி ABCயில் CD என்ற பக்கத்தின் நீட்டவார புறக்கோணம் தானே. அப்ப என்ற பாகை புறக்கோணம் அதில் அகத்த எதிர்கோணங்களை கொடுத்ததுக்கு சமனா இருக்கும். அகத்த எதிர்கோணங்கள் என்ன? ஒன்று என் பாகைன்னு வந்திருக்கு, மற்றது தெரியாது. நான் என்ன? CAB. இந்த கோணத்தை அப்படியே போடுவோம். CABக்கு சமனா இருக்கும். எம்மும் தெரியாது, என்னும் தெரியாது, CABயும் தெரியாது. சரியா? ஆனால் CABயை நீங்க கண்டுபிடிங்க. என்னண்டு? ரெண்டு கோடுகள் வெட்டைக்குள்ள குத்தெதிர் கோணங்கள் சமனா இருக்கும். இந்த CAB 50 பாகைக்கு சமன். ரெண்டு கோடுகள் வெட்டது. அப்ப குத்தெதிர் கோணம். அப்ப CAB 50 பாகை குத்தெதிர் கோணம். அதே மாதிரி என் பாகையும் கண்டுபிடிங்க. என் பாகை என்ன? ரெண்டு கோடு வெட்டுது. இங்க 70 பாகை. அப்ப இங்கேயும் இப்படி எக்ஸ் மாதிரி வெட்டுதுன்னு சொன்னா இந்த கோணமும் சமன். இந்த கோணமும் சமன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இது என் பாருங்க. இது
70 பாயிண்ட் m பாய் வந்து 70 பாய். இந்த ரெண்டையும் கொண்டு இதில் நேரடியாக பிரதிட்டா m பாய் சமன் 70 பாகை சக 50 பாய் 120 பாய். இப்போ என்ன கண்டுட்டீங்க? m கண்டுட்டீங்க. அது ஈஸியாக வருது ஆன்சர். சரி, அடுத்தது அதில் பாருங்களே ரெண்டாவது கேள்வி என்ன வந்து இருக்குது. அந்த ரெண்டாவது கேள்வியை வந்து நீங்களா செய்து பார்த்து எனக்கு ஆன்சர் போடுங்க. நானும் அதை செய்து ஆன்சர் போடுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் கட்டாயம் உங்களுக்கு நான் வந்து விளங்கப்படுத்திவிடுவேன். சரியோ? அடுத்தது பாருங்க, ஒரு முக்கோணின் புறக்கோணம் பற்றிய தேற்றத்தின் முறைமையான இடுகளும் அதன் பிரயோகமும். சரியா? ஒரு முக்கோணியில புறக்கோணம் பற்றிய தேற்றத்தின் முறைமையான நிறுவனம் அது பிரயோகம். இந்த நிறுவனம் கட்டாயம் நாம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனால் ஈஸியான நிறுவனம் ஒன்றுமே இல்லை. இப்போ எங்களுக்கு அகக்கோணங்கள் கொடுத்தவை புறக்கோணத்துக்கு சமன்றதை வந்து இந்த நிறுவனத்தில் வந்து காட்ட போகிறோம். சரியோ? இதில் பாருங்க என்ன சொல்லியிருக்கிறோம். தரவு ஒரு முக்கோணி ஏபிசியில் ஒரு முக்கோணி ஏபிசியில் பக்கம் பிசி ஆனது பிக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. சரியா? இது வந்து பிக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. இதில் வந்து நிறுவ வேண்டிய விஷயம் என்ன? ஏசிடி இந்த கோணம் வந்து சிஏடி இந்த கோணத்துக்கும் சக ஏபிசி இந்த கோணத்துக்கும் கூட்டுத்தொகைக்கு சமநிலை சொல்லி காட்டணும். சரியா? அடுத்தது வந்து நான் சமநிலை காட்டுறதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று வந்து என்னன்னு சொன்னா புள்ளி சியினூடாக ஏபிக்கு சமாந்தரமா ஒரு கோணக்குறது அதை வந்து ஈன்னு போடுறேன். ஈன்னு போட்டு இதுவும் சமாந்தரம். புள்ளி சியினூடாக ஏபிக்கு வந்து சமாந்தரமா ஏபிக்கு சமாந்தரமா ஒரு கோடு வந்து கீறுற. சரியா? அடுத்தது பாருங்க, இந்த இசிடி இருக்கு தானே, என்ன சொல்றேன்? இந்த இசிடி இந்த இசிடி என்ற கோணம் வந்து எதுக்கு சமனா இருக்கும்னு சொல்றேன். எதுக்கு சமனா இருக்கும் பாருங்க. இந்த கோணம் வந்து ஏபிசிக்கு வந்து சமனா இருக்கும். ஏபிசிக்கு சமனா இருக்கும். இந்த கோணம் சமன். ரெண்டு சமாந்தர கோடுகள், ஒரு கோடு வந்து ஒரு கோடு வந்து வெட்டேக்க எஃப் என்ற வடிவத்துல வந்துண்டா, எஃப் என்ற வடிவத்துல இப்படி ஒரு ஷேப்ல வந்துண்டா, எஃப் மாதிரி ஷேப்ல வந்த இந்த கோணம் எஃப்னு சொன்னா தனியா எஃப் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்லாண்டா இருந்தாலும் இப்படி வந்ததுன்னு சொன்னா அது வந்து ஒத்த கோணங்கள் வந்து சமனா இருக்கும். சரியா? அப்ப இசிடி வந்து ஏபிசிக்கு சமனா இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்க, பிஏசி இந்த கோணம் இருக்குல்ல, பிஏசி என்ற கோணம் வந்து கட்டாயம் ஏசிக்கு சமனா இருக்கும். பிஏசி என்ற கோணம் வந்து ஏசிக்கு சமம். ஏன்? ஒன்று விட்ட கோணம். ஏன்? இப்ப செட் மாதிரி வருது. அப்ப இந்த கோணமும் சமனா இருக்கும். சரியோ? ஏன்? ஒரு செட் மாதிரி ரெண்டு சமாந்தர கோடுகள் வந்து ஒரு கோடு வந்து வெட்டைக்குள்ள செட் மாதிரி ஷேப்ல வந்துருந்தா அது ஒன்று விட்ட கோணம். அப்படி இருக்க தருணத்திலே நீங்கள் அது ஒத்த கோணமும் ஒன்று விட்ட கோணத்தை நீங்க கண்டுட்டீங்க. அதனால வந்து ECD-ஐயும் ACD-ஐயும் கூட்டிக்க ACE-ஐயும் கூட்டிக்க ACD வரும். ECD-ஐயும் ACE-ஐயும் கூட்டிக்க ACD வரும். எங்க வரும்? இதுல என்ன வரும்? ECD சக ACE-ஐ கூட்டிக்க இதே இந்த ரெண்டையும் கூட்டினா இங்க என்ன வரும்? ABC சக BAC வரும். ABC BAC வரும். ஆனா ECD-யும் ACE-யும் கூட்ட வரைக்க வரது என்ன? ACD. இந்த ACD எதுக்கு சமனா இருக்கும்? CAB சக ABCக்கு சமனா இருக்கும். இந்த அவைக்கு நிறுவனம் நாங்கள் நிறுவிட்டோம். சரி, பார்த்தீங்களா எவ்வளவு சிம்பிள்னு சொல்லி.
ஏபிசி முக்கோணத்தின் ஒரு பக்கத்தை நீட்டவார புறக்கோணம் மகத்திரு கோணமே கொடுத்தாங்க சொல்லி நிறுவனம் கேட்டா நீங்கள் அந்த ஏபிசி முக்கோணத்திற்கு அதில் ஒரு பக்கத்தை இது பண்ணிட்டு அந்த ஒரு பக்கம் ஏபி என்ற பெண்கள் ஏபிக்கு சமாந்திரமாக தான் புள்ளி சியினோடாக சிஇ என்ற கோட்டை கீறியிருக்கு. நீங்கள் மாறி கூட கீறலாம். எப்படி ஏசிக்கு சமாந்திரமா பியினோட ஒரு கோடை வந்து நீங்கள் கீறலாம். அப்படி மாறி கீறினாலும் அதில் வந்து நீங்கள் ஒத்த கோணம் ஒன்றுவிட்ட கோணம் யூஸ் பண்ணி நீங்கள் புறக்கோணமானது அகத்திரு கோணங்களை கூட்டி சமன் சொல்லி நீங்கள் ஈஸியாக காட்டுங்க. சரி, இதில் பிள்ளைகளே அடுத்த உதாரணம் 1 2 தந்திருக்கிறா. அது சரியான சிம்பிளான கேள்வி. அது அப்படியே நீங்கள் நேராக அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த கணக்கில் பார்த்துட்டு போக உங்களுக்கு ஈஸியாக வருது. சரி, அடுத்து நாங்கள் பயிற்சியை பார்ப்போம். பயிற்சி 8 சமன்பாட்டை பாருங்க. பயிற்சி 8 சமன்பாட்டில் முதலாவது தந்திருக்கிறது என்ன? தரப்பட்டுள்ள உதவியில் VDF சமன் FAE எனின் FBC சமன் FEC என நிறுவுக. தரப்பட்டுள்ள உருவில். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நாங்கள் எப்போவுமே உருவை பெருசாக போடுவோம். ஈஸியான கேள்வி. நீங்கள் செய்து கொண்டு போயிருக்க உங்களுக்கு ஆசையாக இருக்கும். நீங்கள் எடுக்க உங்களுக்கு ஆசையாக இருக்குது, ஈஸியாக வரைக்கல. சரியா? நீங்கள் படத்தை ஃபஸ்ட்டாக போடுங்க. ஓகே, படத்துக்கு ரேட்டில் பெருசாக இருக்கிற கட்டாயம் வைக்கவும். அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். சரியா? இதில் தந்துக்க A B C இதை இங்கே என்ன இருக்குன்னா B E F. சரி, இதில் இன்னொரு தடவை தந்திருக்கிறோம் என்னது? BDF சமன் FAE. தந்திருக்கிறோம் என்னது? BDF சமன் FAE. இது தரவு. BDF இது வந்து இதுக்கு சமன் என்று தந்திருக்கிறோம். ஏனின் கேட்கப்பட்ட கேள்வி என்ன? FBC சமன். கேட்கப்பட்ட கேள்வி FBC வந்து FECக்கு சமன். FBC வந்து FECக்கு சமன் என்று சொல்லி காட்ட சொல்லி அதை கேட்டிருக்கிறேன். சரி, அப்போ அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கலாம்? முக்கோணம் DFDL முக்கோணம் DFDL DB ஆனது Cக்கு நீட்டப்பட்டிருப்பதால் DB ஆனது Cக்கு நீட்டப்பட்டிருப்பதால் முதலாவது FBC முக்கோணம் FBC இந்த முக்கோணம் FDBயில் DB ஆனது Cக்கு நீட்டப்பட்டிருப்பதால் FBC என்ற கோணம் வந்து எதுக்கு சமனா இருக்கும்? BDF. ஏன் BDF சக DFDக்கு சமனா இருக்குமே. முக்கோணம் இருந்து இது வந்து புறக்கோணம். அந்த புறக்கோணமானது அவற்றின் கோணங்களையும் கொடுத்தவைக்கு சமனா இருக்கும். சரியோ? ஆனா BFD இந்த BFD இது இருக்கு தானே, இது வந்து AFDக்கு சமனா இருக்கு. குத்தெதிர் கோணம் BFD ஆனது கோணம் BFD வந்து AFEக்கு வந்து சமனா இருக்கு. ஏன்னு சொன்னா குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணம்ன்றதால அது குத்தெதிர் கோணங்கள் ஒன்றுக்கு ஒன்று சமன். அடுத்து என்ன சொல்லியிருக்கலாம்? BDF இந்த BDF வந்து FAEக்கு சமன். தரவு BDF வந்து FAEக்கு சமன். தரவு. சரியா? தரவுன்றதால அடுத்து என்னென்னலாம்? ஆகவே FBC இது வந்து இந்த BDFக்கு பதிலாக இங்கே பாருங்க FBCக்கு நாங்கள் முதல்ல சமன்பாடு எழுதியிருக்கோம். அந்த BDFக்கு பதிலாக என்ன போடலாம்? FAE போடலாம். ஏன் BDF சமன் FAE. அப்போ இந்த BDFக்கு பதிலாக FAE போடலாம். சக BFD அந்த BFDக்கு பதிலாக AFE போடலாம். AFP BFP சமனே குத்தெதிர் கோணம். அப்போ இந்த BFDக்கு பதிலாக
ஏஎஃப்பி போடலாம். அதுக்கு பிறகு மேலும் எஃப்இசி ஆனது முக்கோணி ஏஇஎஃப்பின் புறக்கோணம். ஏஇஎஃப்பின் புறக்கோணம் வந்து எஃப்இசி. எஃப்இசி இந்த கோணம் வந்து ஏஎஃப்பின் புறக்கோணம்னு சொல்லியிருக்கு. அப்ப எஃப்இசி இது வந்து அந்த அகத்தெதிர் கோணங்கள் கொடுத்து வச்சாங்க. அகத்தெதிர் கோணம் என்ன? FAE சக AFE. அகத்து எதிர்கோணங்கள் கொடுத்தவை. அகத்து எதிர்கோணங்கள் என்ன? FAE சக AFE. அப்ப இங்க பாருங்க பிள்ளைகளே, FECக்கும் FAE சக AFE இந்த கொடுத்தவையா தான் வருது. FEC சக FAE சக AFE. அதே மாதிரி FBCயும் வந்து FAE சக AFE வருது. அப்ப என்ன? இதுவும் இதுல கொடுத்தவை இதுக்கு சமன், இதுல கொடுத்தவை இதுக்கு சமனா இருந்தா இதுவும் சமன். அப்ப நாங்க ஒரு எடுத்துட்டோம் என்ன? FBC சமன் FBC. இதுதான் கேட்டது. சரியோ? அடுத்த ரெண்டாவது கேள்வி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசிச்சு கொண்டு போயிட்டு ஈஸியாக இருக்குது. இதில் புத்தர் கோணத்தையும் தரவையும் மட்டும் பிரகோணம் வந்து அறுத்தல் கோணம் கொடுத்து வச்சாங்க. இந்த விழாக்கேன்னா நாங்கள் யூஸ் பண்ணி இதில் விடையை எடுத்துருக்கோம். சரியா? அடுத்த ரெண்டாவது கேள்வி பாருங்க. ரெண்டாவது கேள்வி எழுதுவதற்கு உருவில் உள்ளவாறு ஏபியும் சிடியும் சமாந்தரமானவை எனில் ஏஇசி வந்து பிஏடிக்கும் சக சிஇசிடிக்கும் சமன்னு இருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்துக்கொள்வோம் புதுசா. A B C D இது E வந்து சரி, இதுல வந்து ஏபியும் சிடியும் வந்து சமாந்தரம் என்று சொல்லியிருக்கலாம். கேட்டகரி என்ன? ஏஇசி வந்து பிஏடி சக இசிடி என வந்து நிர்வச்சொல்லி கட்டியிருக்கு. சரியா? இதுல பாருங்க, இதுல வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஏபியும் சிடியும் வந்து சமாந்தரம் தந்துருக்கு. அப்ப BAD இந்த கோணம், BAD இந்த கோணம், இப்ப AEC இதை ரிலேட்டட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ரிலேட்டட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நாங்க இதை எடுக்கணும்னு சொன்னா நாங்க ஈஸியா இந்த முக்கோணி AECயில் முக்கோணி இந்த இதுல BE என்ற பக்கத்துல நிறுத்த வர கோணம் தான் AEC. AEC வந்து என்ன? புறக்கோணம். முக்கோணி ECDக்கு வந்து முக்கோணி ECD இந்த முக்கோணி ECDல வந்து BE என்ற நிறுத்த வர இந்த புறக்கோணம் தான் வந்து முக்கோணி EDCக்கு வந்து AEC வந்து புறக்கோணமா இருக்கும். அப்ப AEC வந்து புறக்கோணம் சமன் அகத்து எதிர்கோணங்கள். இந்த அகத்து எதிர்கோணம் என்ன? ECD சக EDC. இதுதான் அந்த தேற்றம். புறக்கோணம் வந்து அகத்து எதிர்கோணங்களை கொடுத்து சமனா இருக்கும் சொல்லி. சரியா? இப்ப BAD ECD வந்து இப்படி நாங்க நிறுவோம். சரி, அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் AEC எடுத்துட்டோம். அடுத்தது ECD இதுக்கு பதிலா நாம என்ன செய்யலாம் பாருங்க, இந்த கோணமும் சமம். இது ரெண்டும் சமாந்தரம் சொல்லி தந்திருக்கலாம். அப்ப சமாந்தரம் சொன்னா பாருங்க, இந்த சமாந்தரம் சொன்னா சட்மாரின் வடிவத்துல சொல்றது. சட்மாரின் சமாந்தர கோடு வந்து குட்டை வெட்டேக்குல வார இந்த சட்மாரி ஷேப்ல வாரத வந்து கொஞ்சம் விட்ட கோணம்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன வருதுல BAD வந்து சமன் EDC. EDCனாலும் ADCனாலும் ஒன்றுதான். EDCன்னு நான் போடுறேன், இல்லை நான் BDCன்னு தான் எடுத்துருக்கேன். சரி,
ஒன்று விட்ட கோணம். சரியா? அடுத்தது பாருங்க, அடுத்தது என்னது? BAD நான் எடுக்கணும். BAD எடுத்துட்டேன். அடுத்தது ECD இதை நான் எடுக்கணும். சரி, ECD வந்து நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன், நான் எடுத்துட்டேன். இங்கே AEC சமன் ECD சக EDC. அப்போ இந்த இதுக்கு பதிலாக நான் ஸ்ட்ரைட்டாக கொண்டு EDCக்கு பதிலாக BAD பிரதியிட போகிறேன். அப்போ என்ன? AEC சமன் ECD சக EDCக்கு பதிலாக BAD. இந்த வெங்கடர் நான் எழுதிட்டேன். எவ்வளோ ஈஸியாக வந்துருக்குது. இதில் ஒன்று இல்லை, புறக்கோணம் ஒன்று விட்ட கோணம், இந்த ரெண்டையும் தான் நான் யூஸ் பண்ணி இருக்கிறேன். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி வந்து 4வது கேள்வி. சரியா? 4வது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமாயிட்டா நம்ம ஈஸியாக செய்யலாம். 4வது கேள்வியை பாருங்க. 4வது கேள்வி என்ன? உருவில் உள்ளவாறு ABCD என்ற நேர்கோடு ஈரொன்று என்று இடம்பெறுகின்றது. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்வீங்க? படத்தை தெரிவிங்க. படத்தை கொஞ்சம் பெருசாக கேளுங்க. கவனம், இது 90 பாக இல்லை. ஒரு ஸ்லாண்டாக வருது. 90 எடுத்து மட்டும் கணக்காக செய்யாதீங்க. அப்படி இல்லை, 90 அடியா தர மட்டும் இல்லை, நீங்களா ஏதாவது இதில் வந்து உருவில் எடுக்க மட்டும் 90 ஸ்ட்ரெயிட்டாக வரைக்கக்கூடாது. சரி, இது வந்து 3x, இது x, இது a ன்னு சொல்லிக்கலாம், இது d, இது e, இது f, d, a, a. இதுல இருக்கிற கேள்வி என்ன? a சமன் 2x என காட்டுகிறேன். கேள்வி என்ன? a சமன் 2x. இதுதான் கேள்வி. சரி, இப்ப பாருங்க, இதுவும் சிம்பிளான ஒரு விஷயம் தான். என்னது? முக்கோணி ABA பாருங்க. முக்கோணி ABE. சரியா? முக்கோணி ABE நான் இதை வந்து வைப்பாக போடுறேன். சரி, வைப்பாக போடாம நான் ஸ்ட்ரைட்டா பார்ப்போம். முக்கோணி ABE நான் 3x வந்து x வந்து நான் எடுக்கணும். x வந்து எடுக்கணும்னு சொன்னா x வந்து ரிலேட்டட் பண்ற மாதிரி என்னன்னு பார்க்கலாம். இந்த D என்ற பக்கத்தை நீட்டவார இந்த புறக்கோணம், இந்த புறக்கோணம் என்ன? AEF. இந்த புறக்கோணம் இந்த இருக்கு, இதைத்தான் நான் இப்போ போடுறேன். இந்த புறக்கோணம் முக்கோணி ABE இந்த DE என்ற பக்கத்தை நீட்டவார இந்த புறக்கோணம் AEF ஆனது அகத்திற்கு கோணமே கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். அப்ப என்ன வரும்? அகத்திற்கு கோணங்கள் என்ன? 3x ஆக x, 3x ஆக x. என்ன? 4x சமன் AEF. சரியா? இதை வந்து நான் உங்களுக்கு வைக்கிறேன். அடுத்தது பாருங்க, அடுத்தது முக்கோணி BFE. முக்கோணி BFE பாருங்க, BE என்ற பக்கத்தை நீட்டவார கோணம், B என்ற பக்கத்தை நீட்டவார கோணம் என்ன? FEA. புறக்கோணம் என்ன? FEA. இந்த புறக்கோணமானது அதன் அகத்திற்கு கோணங்களின் கூட்டுத்தொகை. அகத்திற்கு கோணம் என்ன? A சக A. அப்ப என்ன? FEA வந்து A சக 2A. சரியா? பாருங்க, இதுல AEF இருந்தாலும் FAE இருந்தாலும் ஒன்றுதான். இந்த கோணத்தை தான் சொல்றாங்க. அதுல AEF இருந்தாலும் FAE இருந்தாலும் ஒன்றுதான். அப்ப என்ன? இதுவும் சமம். இதுவும் சமம். 1,2 நாம என்ன எடுக்கலாம்? AEFும் FAEயும் சமம். ஆகவே 2A வந்து 4xக்கு சமம். ஆகவே A வந்து 2xக்கு சமம். பாத்தீங்களா பிள்ளை? எனக்கு வந்து ஈஸியாக நாங்கள் எடுத்துக்கலாம். சரியோ? இதை மாதிரி தான் மற்ற 3வது கேள்வி, 5வது, 6வது, 7வது கேள்வி எல்லாம் இதே மாதிரி தான் நீங்கள் செய்து பாருங்க பிள்ளைகளே. ஏதும் டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் கட்டாயம் தீர்த்து வைப்பேன். இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி விடுவேன். நீங்கள் செய்ததும் வந்து இந்த ஆன்சரை வந்து பிள்ளையாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எங்கள் பிள்ளைங்க வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணி விடுவேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள், A1 A7 2x நீங்களாக செய்து இந்த விடயங்கள் நிறுவி எடுத்துருந்தீங்கன்னா உங்களுடைய அளவு சந்தோஷம் கட்டாயம் நேரம் உங்களுக்கு செய்ய கட்டாயம் மேக்ஸ்
மேக்ஸ்ன்றது ஒரு பிடிச்சு போன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடமாக இருக்கும். அது எவ்வளோ தூரம் நீங்கள் விளங்கி செய்வீங்க, எவ்வளோ தூரம் பயிற்சி எடுக்கிறீங்கன்றதெல்லாம் இருக்குது. ஆனால் பயிற்சி எடுத்து வடிவாக நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் மேத்தமெட்டிக்ஸை போல கணிதத்தை போல ஒரு ஈஸியான பாடம் எதுவும் இல்லை. நீங்கள் பாடமாக்க வேண்டிய தேவைகள் கூட எதுவும் இல்லை. அது சரியாக நீங்கள் விளங்கி கொண்டுட்டீங்கன்னா சரி. இன்றைக்கு நாங்கள் பார்த்தது என்ன, அகக்கோணம் என்னென்னு பார்த்தா, புறக்கோணம் என்னென்னா இந்த முக்கோணியில் ஒரு பக்கத்தை நீட்ட வர கோணத்தை வந்து நாங்கள் புறக்கோணம் வந்து சொல்லுவோம். அகத்திரு கோணம் என்னென்னு பார்த்தா, மிகை நிரப்பு அடுத்துள்ள கோணம் என்னென்னு பார்த்தா, அதுக்கு பிறகு கணக்கில் வந்து தேற்றங்கள் பார்த்தோம். என்னென்று புறக்கோணம் சமன் ஒரு முக்கோணின் புறக்கோணம் வந்து அகத்திரு கோணங்கள் கொடுத்துட்டு சமனாக இருக்கும்னு பார்த்தோம். ஒரு நேர்கோடுன்னா அடுத்துள்ள கோணங்கள் இந்த கொடுத்தொகை 120 சமனாக இருக்கும்னு பார்த்தோம். குத்தல் கோணம் வந்து சமன்கள், ஒன்றுவிட்ட கோணம் சமன், ஒத்த கோணம் சமன். இந்த பேசிக்கான இதுகளை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கான கணக்குகள் எல்லாத்தையுமே செய்து பார்த்துருக்கோம். இது நீங்கள் செய்ய கட்டாயம் உங்களுக்கு ஈஸியான ஒரு பாடமாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சி போன ஒரு பாடமாக இருக்கும். நான் இந்த விளங்கப்படுத்தினேன் ஏதாவது விளங்கப்பட்டி தயவு செய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக திருப்பி விளங்கப்படுத்தி விடுவேன். செய்து பாருங்க முடிஞ்ச அளவு. நான் அதுக்கான விடையில வந்து நான் ஆன்சர்ஸை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதி நான் அப்லோட் பண்ணி விடுவேன். இனி அடுத்த இதில் வந்து நாங்கள் முக்கோண அகக்கோணங்கள் தொடர்புடைய தேற்றங்கள் பற்றி பார்த்து அதுக்கான பயிற்சிகளும் செய்து பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோஸை கட்டாயம் பாருங்க, கண்டினியூஸாக பாருங்க, உங்களுக்கு விளங்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்க முடியலையே. நன்றி.